ஹாய், இந்த பக்குன்ற பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பக்கால தான் வச்சிருக்காங்க. ஸோ அதாவது 1947 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்த பெரிய பெரிய சிஸ்டம் இருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போதான் அது வந்து ஷார்ட்டாக இருக்குது. அப்போல்லாம் அந்த ரூம் சைஸ் பெருசாக இருக்குமா. ஸோ அதோடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாவர் மார்க் 2. ஸோ அதை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் திடீர்னு மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இவங்க எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டு எல்லாம் ஒரு பக்கம் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேனலை திறந்து பார்க்குறப்போ ஒரு மார்ச்னு ஒரு இன்செக்ட், அது பார்க்க பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் போயிட்டு சிக்கி ஜாம் ஆகி அதால பெரிய ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அது ஜென்டலாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லாக் புக்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆக்சுவலி பீங் ஃபவுண்ட் பை அ பக் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டு, அது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்சோனியன் ஒரு மியூசியமில் இப்போ வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பக் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணாங்களே. ஸோ அது பேர் வந்து டீபக்கிங்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிச்சாலாம் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த பக்குன்னு சொன்னாங்க. எவால்வா எல்லாம் இப்போ எதனா ஒரு எரர் வந்தாலே இங்க ஒரு பக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இதுதான் இந்த பக்குன்னு வந்த பேருக்கு பின்னாடி இருக்கும் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு. ஸோ அதுதான் முக்கியமாக கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சா. அதாவது வந்து ஒரு வீடியோஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டால்ஸ் வீடியோ